ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷண்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷண்முஸ் கிச்சனில் ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, பெரிய வெங்காயம் 1, நெய் 1 டீஸ்பூன், garam masala 1 teaspoon, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை, உப்பு, எண்ணெய், தண்ணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷண்முஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஷண்முஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, கூடவே 1 டீஸ்பூன் நெய், இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம நெய் சேர்க்கறதுனால இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட ஆலு பரோட்டாக்கு மாவு ரெடி. இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, மிளகாத்தூள், garam masala தூள், இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக சாட் மசாலா, இதெல்லாம் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாவில் ஒரு உருண்டை எடுத்து அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விரிச்சு விட்டுக்கலாம். நல்லா விரிச்சு விட்டதும் சென்டரில் நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு எல்லா சைடும் நல்லா சீல் பண்ணி இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். மேலே கொஞ்சம் மாவு சேர்த்து கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். மற்ற ரெசிபி மாதிரி இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நல்லா கெட்டி தயிர் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற ஆலுவை இதில் போட்டுடலாம். 2 சைடும் நல்லா நெய் அப்ளை பண்ணி இதை போட்டு எடுத்துடலாம். நார்மலாக சப்பாத்தி மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.